أشهد أن محمدًا رسول الله. رسول الله صلى الله عليه وسلم صليت إلا الخمس. நான் தொழுகிறேன் யார் சொல்ல 5 நேரம் தொழுக மட்டும்தான். சுபோ துஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா. சுபோடைய முந்தின சுன்னத்தோ, லுஹருடைய முந்தின சுன்னத்தோ, தஹஜ்ஜத்தா, அவ்வாபினா, வித்ரா, தஸலாத், ஒரு சுன்னத்தான தொழுகை இல்லை. ஃபர்லு மட்டும்தான். பிறகு வலா அதூமு இல்ல தஹர், நோம்பு பிடிக்கிறேன் ரமதான் மாத்திரம் தான். சுன்னத்தான எந்த நோவும் இல்ல நாயகமே. நீங்க திங்கள் குடிக்கலாம் சுன்னத்து, வியாழன் குடிக்கலாம் சுன்னத்து, ஒவ்வொரு திங்கள் வியாழன் சுன்னத்து, ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 பிறை சுன்னத்து, ஆஷூரா தாசுரா நோவு சுன்னத்து, ரமலானுக்கு பிறகு 6 நோவு சுன்னத்து. இன்னமா எந்த சுன்னத்தும் இல்ல, ஃபர்து மட்டும்தான். வலா சதகா, நான் ஜகாத் கொடுக்கறது இல்ல யார சொல்ல, நான் ஏழை. வலல் ஹஜ்ஜும் இல்ல நாயகம், நான் ஒரு ஏழை. இப்ப உங்களுக்கு உண்டான கேள்வி என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன கேள்வி? அவர் சொல்றாரு, ஃபர்து மட்டும்தான் தொழுகை, பரதான நோம்பு மட்டும்தான், சுன்னத்தான எந்த அமலும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, உம்ராவும் இல்ல. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? இந்த நிலைமையிலே நான் மௌத்தாயிட்டா எங்க இருப்பேன்னு கேட்டார். நான் எங்க இருப்பேன்? என் நிலைமை என்ன? சொர்க்கமா நரகமா? எந்த இடத்துல இருப்பேன்? சஹாபிகளுக்கு சரியான சந்தோஷமா போச்சு. நம்மளுக்கெல்லாம் தேவையான ஒரு கேள்விதானே. சுபஹானல்லாஹ், 5 நேரம் தொழுகையே பெரிய கஷ்டமா இருக்குது, பரலான நோம்பே கஷ்டமா இருக்குது. இப்ப சஹாபிகளுக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறாங்க? மேலான பெரியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரலான தொழுகை மட்டுமா? ஆமா. பரலான நோம்பு மட்டுமா? ஆமா. சுன்னத்தான எந்த அமலும் இல்லையா? ஆமா. சொன்னாங்க, இந்த நிலைமையில நீங்க மௌத்தாயினா வகுந்த மை ஃபில் ஜன்னah, என்னோட சொர்க்கத்தில் இருப்பேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபிகளுக்கு கோபம் வராம இருக்குமா? என்னடா நாங்க பத்ர் சஹாபிகள், நாங்க உஹது சஹாபிகள், ஹந்தகீன்கள், உயிருக்கு உயிராக தோளுக்கு தோளாக உடைமைகளை விட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு, எங்களுக்கு இப்படி ஒரு சுபசோபனம் இல்ல. இவர் ஒரு அமல் ரொம்ப பலகீனமானவர், இவருக்கு இப்படி ஒரு சுபசோபனமா என்று நினைக்கிறாங்க. ஆச்சரியமா? அஜ்ஜபா, எல்லா சஹாபிகளுக்கும் ஆச்சரியம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்னோட சொர்க்கத்துல இருப்பீங்க, ஆனா 6 நிபந்தனைகள். 6 நிபந்தனை. இதை செஞ்சா நீங்க செய்யற அமல் போதும், என்னோட சொர்க்கத்தில் இருப்பீங்க. அந்த சஹாபி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 6 இல்ல நாயகமே, 60ஐயும் செய்யறேன், பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க சொன்ன பஷாரத்தை வாபஸ் வாங்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே சொர்க்கத்துல என்னோட இருப்பேன், அதை மட்டும் வாபஸ் வாங்கிறாங்க. என்ன சொல்லுங்க செய்யறேன். நான் இதை எதிர்பார்த்து வரல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஹ்ஃபல் ஐனைக அன் இஸ்னைன், ஓட கண்ணை 2 விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ. இஹ்ஃபல் லிசானக அன் இஸ்னைன், இந்த நாக்க 2 விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ. இஹ்ஃபல் கல்பக அன் இஸ்னைன், இந்த கல்வை 2 விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கோ. இந்த 6 விஷயத்தை செய்தால் நீ செய்யற அமல் போதும், என்னோட சொர்க்கத்தில் இருப்பேன். நாங்கள் நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹோட சொர்க்கத்தில் கிடைக்கிறது இல்லையா? அல்லாஹ் அக்பர். 1 வருஷமா, 2 வருஷமா, 1 கோடி வருஷமா, 2 கோடி வருஷமா? சஹாபிகள் ஆச்சரியமா என்ன சொல்ல போறாங்க? என்ன சொல்ல போறாங்க? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த நாக்கால் மௌத் வரை 2 விஷயம் செய்யாதே. ஒன்று, பொய் சொல்கிறார். பொய் சொல்கிறார், மௌத் வரைக்கும் பொய் சொல்கிறார். எத்தனை கோடி நஷ்டம் உண்டாகட்டும், எவ்வளவு பெரிய இழப்புகள் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு பொய்ய சொன்னா 2 லட்சம் கிடைக்கிற மாதிரி தெரியுது, ஒரு ஆப்ஷன். இந்த பொய்யை விட்டால் நாளை கியாமத்துல ரசூலுல்லாஹோட இருப்போம் என்று 2 ஆப்ஷன் முன்னுக்கு வந்தா எதை தேர்ந்தெடுப்போம்? பொய்ய சொன்னா 2 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும். பொய்ய விட்டால் அந்த 5 லட்சம் கிடைக்காது. ஆனால் நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி சர்தாரே ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கோடான கோடி வருஷம் சொர்க்கத்தில் இருக்க கிடைக்கும். இதுக்கு பொய் வரக்கோள் எல்லாம் இதை நினைச்சுக்கோங்க. பொய்ய விடுங்க. அல்லாஹ் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நாக்கால 2வது விஷயம், மத்தவண்ட குறைய பேசுறாங்க, கீபத்தை பேசுறாங்க. குறை இல்லாத யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர குறை இல்லாத யார் இருக்கிறா?
குறையுள்ளவர்கள் மனிதர்கள். யாருடைய குறையை பேசுவானோ அந்த குறையை இவனுக்கு செய்ய வைக்காம அல்லாஹ் இவனை மௌத்தாக்க மாட்டான். நான் ரசூலுல்லாஹ். அதனாலே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் சொன்னாங்க, உங்களை பத்தி புறம் பேசுற உங்களோட விஷயத்த பேசுறாரு ஒருத்தர். அப்படியா? வீட்டுக்குள்ள ஓடினாங்க. ஒரு தட்டு நிறைய அல்வா, தட்டு நிறைய சாப்பாடு, தட்டு நிறைய ஸ்வீட்ஸ் கொண்டு அந்த பேசினவனுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. இவர் கேட்டாரா, என்ன அப்துல்லாவே உங்களை பத்தி ஈபத் பேசினான்ற அல்வா எல்லாம் தாரீங்க? அவர் சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவன் கஷ்டப்பட்டு பிடிச்ச நோன்பு, அவன் கஷ்டப்பட்டு செய்த தொழுகை, அவன் தஹஜ்ஜுத், அவனுடைய குர்ஆன் கஷ்டப்பட்டு ஓதி அமல் செய்து ஏண்ட நாமாலுக்கு அனுப்புறான். அவன் ஹஜ்ஜை எனக்கு அனுப்புகிறான், அவன் உம்ராவை எனக்கு அனுப்புகிறான், அவன் பள்ளி குறை செய்து எனக்கு அனுப்புகிறான். அவனுக்கு இந்த அல்வா போதாது, ஆனா அதை விட என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா. சுபஹானல்லாஹ். நிறைய பேர் ஹஜ்ஜில பார்த்தா நவுதுபில்லா இஹ்ராம உடுத்துக்கிட்டு அரஃபா மைதானத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த அவர் பேர் கொடுத்தாரே ஹஜ்ஜுக்கு வரலையே ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். மற்றவர் நசீபு கெட்டவர், அதுக்கெல்லாம் நசீபு இல்லையா? இவர் அங்கிருந்து ஹஜ்ஜ அனுப்புறாரு. 5 லட்சம் செலவழிச்சு மினாரபால் எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு செஞ்ச ஹஜ்ஜ இவன் கட்டில படுத்துக்கிட்டு இருக்கிறான். அங்க வந்துகிட்டு இருக்கு. இஹ்ராமோட நசீபு கெட்டவர், ஏசி இல்ல அல்லாட காபத்துலாம் பார்க்கறது லேசா? சோதரர்களே, மௌத் வரை இந்த நாக்கை யாரு புறத்தையும் பேசுறாங்க, பங்களோட்காரன் ஆயிரும். பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கண்ணால 2 விஷயத்தை செஞ்சுறாங்க. ஒண்ணு, யாரையும் தரக்குறவா பாக்குறாங்க. அவன் நரகவான், அவன் ஒட்டு கொள்ள மாட்டான், நமக்கு தீர்ப்பு சொல்ல இயலாது. காத்திபுல் வகி முழுத்த தடுத்து போயிருக்கு. பாவியா இல்ல காபிரா. நம்மகிட்ட என்ன உத்தரவாதம் இருக்கு? யாரையும் அன்எஸ்டிமேட் பண்ணிராங்க, யாரையும் கேவலமாக்கிறாங்க, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஃபஸௌஃப தரா இதன் கஷஃபல் குபார் அஃபரசும் தஹ்த ரிஜ்லிக மிஹ்மார். நம்ம ஏறி இருக்குது கழுதையா குதிரையா புழுதி போன பிறகுதான் தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா சக்கராத்துல தான் தெரியும். அது வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல இயலாது. இறுதி முடிவு வரைக்கும் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல இயலாது. ஆக சொல்ல யாரையும் கேவலமா நினைக்கமான, கேவலமா பார்க்கவானா. வேற சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹராமான பார்வையை தவிர்த்து கொள்ளும். ஹராத்தை பார்க்கவும் எதுவெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அது ஹராம். அது பார்வைகள் ரொம்ப மோசமானது. அது ரொம்ப மாற்றங்கள் உண்டு பண்ணும். ஆகையால் ஹராத்தை பார்த்துறாங்க. 2வது பிறகு சொன்னாங்க கல்வி. இந்த கல்வாலே 2 விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்க மௌத் வரை. முதலாவது சொன்னாங்க பெருமை, பொறாமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்ல இன்னைக்கு தம்பிட வளர்ச்சியை நானக்க பார்க்கலாம இருக்கு. நானோட வளர்ச்சியை தம்பிக்கு எரிச்சலா இருக்கு. உள்ள வளர்றா உம்மா வாப்பாக்கு எரிச்சலா இருக்கு. அல்லாஹ் நண்பன் வளர்கிறான், நண்பனுக்கு பார்க்கலாது. தம்பி வளர்கிறான், நானுக்கு பார்க்கலாம். பொறாமை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பொறாமை இருக்கே, அது உங்க தொழுகையை கரிக்காது, உங்க நோன்பு கரிக்காது. காலமெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஈமானை கரிச்சு சாம்பலாக்கிருந்தாங்க. பொறாமை என்பது நெருப்பு. நெருப்புடைய தன்மை என்ன? அது சாப்பிடும், ஏதாவது தேடும் திங்க. இவன் வளர்றான் தேடும், இவன் எங்க போறான் தேடும், எவன் வாகனம் வாங்குறான் தேடும், எவன் கடை வாங்குறான் தேடும். கரிக்கிறது ஒண்ணும் கிடைக்கலையா? நெருப்புடைய தன்மை தன்னை தானே கரிச்சு கொள்ளும். பொறாமக்காரன் பாருங்க, அவனையே கரிச்சு. ஆகையால் பொறாமை, பெருமை, இந்த 2ம் நஞ்சி ஹதரத் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கணுமா? சகோதரர்களே, முடியுமா அந்த தஹஜ்ஜத் தொழுங்க, முடியுமா அந்த அமல்களை செய்யுங்க. கொஞ்சம் அமல் போகும். ஆனால் இதுகள் இல்லையா, நபியோட சொர்க்கத்தில் இருக்க. தஹஜ்ஜத் தொழுறாரு, வாயை திறந்தா போய். லுஹா தொழுறாரு, பேசினா ஏமாற்றம், வாக்கு மாறுது. சகோதரர்களே, அமல் செய்வது லேசி, பாவத்தை விடுவது சிரமம். தஹஜ்ஜத் தொழுவது லேசி, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறது சிரமம். சொல்லும் தஹஜ்ஜத் லேசி. ஆகையால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம்னா சாதாரணமானது இல்லை. அந்த நபி மேலே கூட அன்பு வச்சிருந்தான். அந்த நபிக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருப்பான். சுப்ஹானல்லாஹ்.
شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا